வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அதாவது ஒரு லேசர் பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி கம்பெனியோடைய லோகோவை எப்படி டிசைன் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம இந்த டிசைன் டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பெயிண்டிங்க்கு தேவையான விஷயத்தை நம்ம எப்படி ஒரு சிம்பிள் அண்ட் ஷ்ரிங்காக இந்த மாதிரி ஒரு லோகோ டிசைனை நான் வரைய போகிறதுன்றதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் எல்லாமே பக்காவான ஜியாமெட்ரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எலிப்ஸ் டூலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 லேயர்ஸ் வச்சுருக்கேன். அது இப்போதைக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போனால் கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ஹோல்ட் த அல்ட் அண்ட் ஷிஃப்ட் கீ. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அப்படியே ப்ரொபோர்ஷன்டாக உங்களுக்கு சர்க்கிள் வரும். இப்போ ஒரு ஆப்டிமலான ஒரு சர்க்கிளை நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த அதாவது ஷிஃப்ட் எக்ஸ் அமுக்கிட்டிங்கன்னா இப்படி ஆகும். அல்லது நீங்கள் அதை கிளிக் பண்ணால் அந்த ஏரோவை கிளிக் பண்ணாலும் இப்படி ஆகும். இப்போ நான் கொஞ்சம் பாயிண்ட் சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு அது விஷுவலாக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறப்ப ஷிஃப்ட்டையும் அல்ட்டையும் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் டி அமுக்கணும்னா இப்படி காப்பி ஆகிட்டு கீழே போயிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி சிம்பிளாக சின்னதாக்குறேன். ஐம் சாரி, இப்போ தப்பாயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஓரளவு எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளோட ஆர்ட் போர்டுக்குள்ளே வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இந்த சர்க்கிளை எடுத்து இதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ஸோட அளவை நான் கம்மி பண்ண போகிறேன். அப்போ தான் 2வது சர்க்கிள் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்பேஸில் சின்னதாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹைட் அப்படின்றதில் போய் வச்சு கிளிக் பண்ணிட்டு -20px அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொபோர்ஷனாக சின்னதாயிரும். அதே வேல்யூவை நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ போய் நான் 2வது, அதாவது இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளை அதாவது 3ஆவதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் போய் நான் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அமைக்கிறேன். எப்போயுமே நீங்கள் இந்த ஹைட்டில் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கக்கூடியது செக் ஆகிருக்கான்றது பார்க்கணும். அப்போ தான் அது கன்ஸ்ட்ரைனாக வித்தை நம்ம கம்மி பண்ணால் ஹைட்டும் கம்மியாகும், ஹைட்டை கம்மி பண்ணால் விட்டும் கம்மியாகும். இல்லைன்னு சொன்னால் ஹைட்டு மட்டும் கம்மியாகி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் அது பக்கத்துலேயே இன்னொரு பெரிய எலிப்ஸ் ஒன்று வரைகிறேன். அதாவது பெரிய ஒரு சர்க்கிளை நான் வரைகிறேன். இந்த சர்க்கிளை நான் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கிளை நம்ம பி மாதிரி, அதாவது பியில் உள்ள லெட்ரு மாதிரி நம்ம அப்படி வளைக்கணும். அப்படி வளைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த சர்க்கிளை ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் வச்சு நான் அளந்துக்கிறேன். அளந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வெட்டுவோம். இப்போ ஓரளவு உங்களுடைய கண்ணுக்கு அதாவது சென்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா, டேரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, அந்த ஒரு பார்ட் மட்டும் டெலிட் ஆயிரும், இந்த பார்ட் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை அதில் போய் அதே மாதிரியே போய் ஒட்ட வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பாயிண்ட் சைஸ் அதாவது ஸ்ட்ரோக் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக அப்படி வந்துடும். இப்போ நமக்கு கீழே உள்ளது தேவையில்லை. அதை நம்ம எப்படி பியுடைய அடுத்த பாதி நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் கொடுத்துறேன். ஏன்னா இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்றனால உள்ளக்குள்ள உள்ளதெல்லாம் தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த சர்க்கிள் பின்னாடி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஷிஃப்ட் அண்டு க்ளோஸ் செட் பிரேஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது மேலே வந்துடும். இப்போ நான் இதை ஒரு காப்பி எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ இப்படி நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் இந்த ஷேப், அதாவது நம்ம பிக்கு வரைகிறக்கா வரைஞ்சதும்ல, அதை எடுத்து நான் அதாவது விட் டூல் அல்லது ஷிஃப்ட் டபிள்யூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட் டூல் வந்துடும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வச்சோடனே அப்படியே வச்சு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே இந்த சைடு மட்டும் பெருசாகும், அந்த சைடு அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த சைடு நம்ம சின்னதாக்கிறோன்றனால நான் அந்த சைடு நான் வச்சு நான் உள்ளக்குள்ள அமுக்கிறேன். அப்போ அது சின்னதாகிடுது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈவனான அப்படியே ஸ்மூத்தான ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் 2ஐயும் நான் சூஸ் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்து வச்சுறேன். ஏன் இப்படி காப்பி எடுக்கிறோம்னா, இப்போ ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அல்லது தப்பாகிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் ஜி அமுக்கி போக தேவையில்லை, நம்ம அந்த ஷேப்லேருந்தே எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கரண்ட் ஷேப்பை நம்ம ரிசால்வ் பண்ணாமே இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு ஷேப்பை நம்ம தயாரிச்சாச்சு. எப்போயுமே நீங்கள் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரைஞ்சிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ஜெட் அமுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணால் அது வேஸ்ட்டு. இந்த மாதிரி இப்படி நீங்கள் பண்ணுறதுனால அதாவது பீன்றது இப்படி வரைஞ்சோம்னா நல்லா இருக்காது. இப்போ நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட்டில் போய் எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் இதை ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் போய்ட்டு ரிஃப்ளெக்ட் டூலை வச்சு கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய சர்க்கிளோட சென்டர்னு காட்டுற இடத்துல வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறப்ப ஷிஃப்ட் அண்ட் அல்ட் அமுக்குனிங்கன்னா என்ன ஆகும்னா, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதே ஆக்சிஸில் வரும். அதே நேரத்தில் அல்ட் அமுக்கிறதுனால அது காப்பி ஆகி கீழே பேஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பி, இது ஒரு நார்மலான ஒரு பி லெட்டர் மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த இதை இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணி செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது நம்ம டிசைனுக்கு எப்படி சூட் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா,
இப்போ டேரக்ட் செலெக்ஷன் டூல், ஏன்னா நம்ம ஏற்கனவே குரூப் பண்ணி வச்சிருக்கோம்ன்றனால உள்ளக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம்னா டேரக்ட் செலெக்ஷன் டூல் தான் யூஸ் பண்ணணும். நான் செலக்ட் பண்ணிட்டு ஐட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணி அந்த சர்க்கிளை வந்து கலர் மாற்றி விட்றேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்படி வந்து ஒரு ஷேப் நம்மளுக்கு வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேரியேஷன்ஸில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பீன்றது மேலேருந்து சின்னதாக வருது, கீழே பெருசாகுது, திருப்பி பெருசுலேருந்து சின்னதாகுது. அதுக்கு பதிலாக ஒரு வேரியேஷன்ஸ் கொடுக்கணுன்றக்காக நான் கீழே உள்ள அந்த பாட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல்ன்றதை கிளிக் பண்ணி ப்ரிவியூவை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓகே பண்ணதுக்கு நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் மேலேருந்து அப்படியே சின்னதாக வந்து பெருசாகுது, மறுபடியும் சின்னதாக வந்து பெருசாகுது. இப்போ வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது. அதனால தான் வந்து ஒரு பெரிய லோகோவுக்கும் நம்ம டிசைன் பண்ணுற லோகோவுக்கும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன்ஸ். எப்போயுமே நீங்கள் ஆரம்பத்தில் பிளாக் கலரில் தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அந்த டிசைனுடைய உண்மையான தன்மையை நம்மளால் அறிய முடியும். அப்படி அதுக்கப்புறம் தான் நம்ம கலர் கொடுக்கக்கூடிய பாட்டுக்கே நம்ம போகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி ஒரு சில வேரியேஷன்ஸ்லாம் நான் ஏற்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிக்கு கீழே ஒரு ஏரோ மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த கீழே உள்ள சர்க்கிளை மட்டும் எடுத்து டேரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு இழுத்துட்டு, இப்போ நான் கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட்ஸ் டூல் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் வந்து அதை ஆங்கராக மாற்றிடுறேன். இப்போ இது வந்து ஒரு ஏரோ மாதிரி ஆயிடுது. முதலே சொன்னது மாதிரி நான் வந்து இது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே உள்ள பார்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து ஏற்கனவே குரூப் பண்ணியிருக்கின்றனால டேரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி கீழே உள்ள பார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே அதோட போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து எப்போயுமே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக அசிங்கமாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா, மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்க போகிறேன். அது டேரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து குரூப்பாகவே இருந்தாலும் அது வந்து அது மட்டும் நகலும். இப்போ அது மட்டும் நான் வந்து இப்போ சின்னதாக்கிட்டேன். இப்போ வந்து ஓரளவு அது சர்க்கிளாகவும் இல்லாமல் ஒரு பெரிய ஆரோவாகவும் இல்லாமல் ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் வந்து ஓரளவு வந்து கரெக்டான நிலைமையில் வந்துருச்சுன்றதை நமக்கு பார்க்க முடியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆர்ட்போர்ட் மெனு அப்படின்ற ஆப்ஷனை டூல் பாரில் வந்து கிளிக் பண்ணிட்டு சும்மா ஷிஃப்ட் அண்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே ப்ரொப்போர்ஷனாக ஒரு ரெக்டாங்கிள் வரும். இப்போ முதலே சொன்னது மாதிரி எப்பயுமே நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வைக்கணும். இவ்வளோ காப்பி எடுத்து வைக்கிறனால உங்கள் ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாலாம் ஆக போகிறதில்ல, உங்களுக்கு தான் அது சேஃப். என்னைக்காவது நாள் அந்த டிசைன் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை வச்சு இன்னொரு லோகோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ஏற்கனவே டைப் அடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பெராஜா அப்படின்ற அந்த கம்பெனியோட நேம், அதாவது இது வந்து ஒரு லேசர் பெயிண்டிங் கம்பெனி முதலே சொன்னது மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் நான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்கிட்டு இருந்துப்பேன். இதெல்லாம் நம்ம நம்மளாக பண்ணுற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இதை பற்றி உங்களுக்கு விரிவாக தெரியும்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டுட்டோரியலில், அதாவது இனி வரக்கூடிய டுட்டோரியலில் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன், எப்படி நம்ம ஃபாண்ட் சைஸ் சூஸ் பண்ணுறது அதை பற்றி. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்வாட்ச் லைப்ரரின்றதை கிளிக் பண்ணி மேலே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஓப்பன் ஸ்வாட்ச் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சயின்டிஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா அனலாகஸ், காம்ப்ளிமெண்ட்ரி, ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி, டெட்ராய்ட், ட்ரையாய்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு தேவையானது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மினிமலான டிசைன்றனால ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி நான் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதை நான் கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு சின்ன ஸ்வாட்ச் பேனல் வரும். இதில் ஃபுல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் இருக்கும். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் டுட்டோரியல் நான் போடுறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்படி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதாவது வந்து ஒரு பெரிய கம்பெனின்றனால ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காக நான் கார்ப்பரேட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதில் வந்து ஒரு சில ஃபார்மலான கலர்ஸ், ஒரு சில ஜென்ரிக்கான, ஒரு சில ப்ரொஃபஷ்னலான கலர்ஸ் வரும். இப்போ இதுலேருந்து நான் வந்து ஒரு சில கலர்ஸை நான் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அதாவது இது வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அதே நேரத்தில் ஒரு லேசர் பெயிண்டிங் கம்பெனின்றனால ஸோ நமக்கு வந்து ஒரு போல்டானதும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு டெக்னாலஜிக்கல் லுக்கும் இருக்கணும். ஸோ எப்போயுமே டெக்னாலஜி கம்பெனி எல்லாமே ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் ப்ளூ கலரையும் பிளாக் கலர், அதாவது இது பிளாக்னு சொல்ல முடியாது, இது ஒரு சாம்பல் கலர் மாதிரி ஒரு கலரு. இந்த கலர் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பனா அப்படி தெரியும். ஆனால் அந்த டிசைன் ஃபைல்ஸில் நீங்கள் ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த வித்தியாசம் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அதே டிசைன் தான் வேறு கலரில் வேறு பார்ட்டை நான் வந்து டிசைன் பண்ணி செக் பண்ணுறேன். இதுதான் நம்ம வந்து இந்த டுட்டோரியலில் பார்த்துருக்கக்கூடிய டிசைன். இந்த மாதிரி காரில் தான் அது பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ நிறைய டுட்டோரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவோ லைக் பண்ணவோ மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் அகேன் ஃபார் வாட்சிங்.